நான் அவளோட அம்மா கரிஷ்மா. அண்ட் மைண்ட் யூ, நான் மலிஷ்காவோட இடத்துல இருந்தா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்க மாட்டேன். ரிஷி லக்ஷ்மியை கேர் பண்ற அடுத்த நிமிஷமே நான் அவனை மறந்து போயிருப்பேன். ஆனா மலிஷ்கா, ஷீ லவ்ஸ் ரிஷி. ரிஷியை விட இவர் ரொம்ப நல்லவ, என்னை விட பயங்கர பிடிவாதக்காரி. ஒருவேளை ரிஷி வந்து லக்ஷ்மியை விடலன்னு வையேன், கண்டிப்பா மலிஷ்கா விராஜ கல்யாணம் பண்ணிப்பா, இது உறுதி. கரிஷ்மா, மலிஷ்கா இன்னை வரைக்கும் உங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டா. இப்போ நீங்க தான் அவளை புரிஞ்சுக்கணும். சாய்ஸ் ஆப்ரைஸ் கையில இருக்கு. லக்ஷ்மி கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க, போய் பேசுங்க, இல்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க, வீட்டை விட்டு விரட்டுங்க, அது உங்க இஷ்டம். நான் சொன்னதெல்லாம் நடந்தாதான் ரிஷியை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, மலிஷ்கா என்ன வேணா சொல்லட்டும், ரிஷி லக்ஷ்மியை லவ் பண்றான், கேர் பண்றான்னு சொல்றா. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும், அவ பயந்துருக்கா, இன்செக்யூர்டா ஃபீல் பண்றா. அவளுக்கு செக்யூரிட்டி கிடைச்சாதான் அவளோட இன்செக்யூரிட்டி அவளை விட்டு நீங்கும். இந்த செக்யூரிட்டி அவளுக்கு எப்படி கிடைக்கும்? இதையும் நான் தான் உனக்கு சொல்லணுமா? இட்ஸ் சிம்பிள் கரிஷ்மா. ரிஷி மலிஷ்காவை விரும்புறானா அவன் லக்ஷ்மியை விட்டே ஆகணும். மலிஷ்கா, நீ ஒரு நல்ல பொண்ணுதான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். முக்கியமான நேரங்கள்ல ரிஷிக்கு நீ சப்போர்ட்டிவா இருந்திருக்க. உன் உதவிகளை என்னைக்கும் மறக்க மாட்டோம். தேங்க்யூ. Mom, I'm proud of you, Rishi. I'm so proud. மலிஷ்கா விரும்பின விஷயத்தை நீ பண்ணவே இல்லை. உனக்கு அம்மாவா இருக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரிஷி, சந்தோஷமா இருக்கு. எங்க எல்லாரோட வார்த்தைக்கும் நீ மதிப்பு கொடுத்துருக்க. நாங்க உன்கிட்ட சொன்னதாலதான் நீ 1 வருஷத்துக்கு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிருக்க. இந்த மொத்த வருஷமும் உன் ஜாதகப்படி தோஷம் முழு வீச்சுல ஆக்ரோஷமா இருக்கு. என்ன பண்ணாலும் அதுல இருந்து தப்பிக்க முடியாது. நான் எந்த தோஷத்தையும் பார்க்கலமா, நான் ஒன்னதான் பார்த்தேன். லக்ஷ்மியை பார்த்தேன். 1 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே லக்ஷ்மியை நீ பிரிஞ்சு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்க நிலைமை என்ன ஆகும்? என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதே நேரத்துல நீ மட்டும் மலிஷ்காவை கல்யாணம் பண்ணியிருந்தா என்னால நிச்சயம் அவளை ஏத்திருக்க முடியாது. அவளை இந்த வீட்டு மருமகளை என்னால ஏத்திருந்திருக்க முடியாது. நாங்க சொன்ன பேச்ச நீ கேட்ட. ஐ எம் so proud of you, ரிஷி. கொடுத்த வாக்க நிறைவேற்றிக்கிட்டு வர்ற. நீ லக்ஷ்மியை கைவிடல. தேங்க்யூ. உனக்கே நல்லா தெரியும், நான் முதல் நாள்ல இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மலிஷ்கா என்னாச்சு? ரிஷி வந்தானே, ஏதாவது ஆச்சா? ஏன் நீங்க இவ்ளோ ரிலாக்ஸ்டா நிக்கிறீங்க? உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குமா? அப்படி என்ன வேலை இருக்கு? பொண்ணோட கல்யாண வேலை. அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்ல. அங்க விராஜும் ஒரே பையன்தான், அதனால கல்யாணம் ஜாம்னு நடக்கணும். போலாமா? மலிஷ்கா, அண்ணி, மலிஷ்கா என்னமோ சொல்லிட்டு போறா. நீ கவலைப்படாத. மலிஷ்காவுக்கு நம்ம வார்த்தையில நம்பிக்கை இல்லைன்னா அவளை வற்புறுத்த வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. அவளோட இன்செக்யூரிட்டிஸ் பயத்தை போக்குறதுக்காக நான் என் மகனோட வாழ்க்கையை பணையம் வைக்க விரும்பல. ஆனா அண்ணி, கெஸ்ட் வெயிட் பண்றாங்க. நாம அவங்கள அட்டென்ட் பண்ணி ஆகணும். மலிஷ்கா, come sit. Come. உட்காரு. I think we should take a leave now. மலிஷ்கா, போலாமா? ஏன் வேலை முடிஞ்சது. லட்சுமி குடும்பத்தார நானே வந்து இன்வைட் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த வேலையை நான் செஞ்சாச்சு. இப்போ நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் லட்சுமியை சில மணி நேரத்துக்கு என் கூட கூட்டிட்டு போவேன்.
அட எங்க வீட்டு மருமக உங்க வீட்டு மருமக கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கணும். ஒரு கப்பு டீயத்தான் குடிச்சேன், ஆனா என் கிராமத்து ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. இவ்வளவு அற்புதமான விஷயம் வேற என்னவா இருக்கும்? அதோட மலேஷ்கா கண்டிப்பா லட்சுமி கிட்ட இருந்து டீ போட கத்துப்பா. என்ன லட்சுமி? என்ன லட்சுமி, என் மலேஷ்காவுக்கு நீதான் கத்து கொடுக்கணும். அதோட மலேஷ்கா, நீ லட்சுமி கிட்ட இருந்து கத்துக்குவல்ல, சரி இல்லைன்னு ஏதாவது சொல்லு. ஆஃப் கோர்ஸ் நான் கத்துப்பேன். என்னால உங்க பேச்ச மறக்க முடியாதே. நானும் கத்து கொடுப்பேன். அட என்ன பாக்குறீங்க? அதான் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல. இங்க பாருமா, நீ டென்ஷன் எடுத்துக்காத. இன்னைக்கு நீ எதுவோ கத்து கொடுக்க வேண்டாம், அப்புறமா வந்து கத்து கொடு. நீ கோயிலுக்கு போறதா இருந்தால போயிட்டு வா. எங்களால பாவம் உனக்கு லேட் ஆயிடுச்சு. போமா, நீ கோயிலுக்கு போ. அதெல்லாம் இல்ல, நான் வேற ஒண்ணு யோசிச்சேன். அதாவது இதெல்லாம் நான் கத்து கொடுக்கும் போது அதுக்கான ஃபீஸும் நான் வாங்குவேன்ல. ஃபீஸா? என்னம்மா? லக்ஷ்மி, அட அதெல்லாம் பரவாயில்ல, நீ வாங்கிக்க. என்ன ஃபீஸ் வேணும் சொல்லு. உங்ககிட்ட இருந்து வேண்டாம், கடவுள் கிட்ட இருந்து வேணும். நான் வந்து விராஜியும் மலிஷ்காவையும் என் கூட கோயிலுக்கு கூட்டிட்டு போக விரும்புறேன். இவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையோட புது பயணத்தை ஆரம்பிக்க போறாங்க. அவங்களுக்காக கடவுள் கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும். இதுதான் என்னோட ஃபீஸ். தேங்க்யூ லக்ஷ்மி. இந்த மாதிரி யூனிக்கா காஸ்ட்லியான ஃபீஸை நீ மட்டும் தான் கேட்ப. இதுதானே மலிஷ்கா? யூ ஆர் ரைட். லெட்ஸ் கோ. நல்லபடியா முடிஞ்சது. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆரம்பமும் நல்லா இருக்கு, முடிவும் நல்லா இருக்கு இல்ல ஆயுஷ்? மாமி, மலிஷ்காவுக்கு கல்யாணம் நிச்சயமான விஷயத்தை நீ ஏன் மூடி மறைச்சேன்னு சொல்லு. முதல்லயே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்போம்ல. அவ ஒத்துக்காம இருக்க ஏதாவது சொல்லியிருப்பேன். அவளோட இன்செக்யூரிட்டி பயத்தை நாம தானே போக்கி ஆகணும். இப்ப கைமீறி போயிடுச்சு, என்னால எதுவும் செய்ய முடியாது. மலிஷ்கா ஏற்கனவே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? வாயை திறந்து பதில் சொல்லு. மாமி, நான் மிட் நைட் தான் வீட்டுக்கு திரும்ப வந்தேன். அப்போ நீங்க எல்லாரும் தூங்கிட்டீங்க. நான் காலையில சொல்லலாம்னு இருந்தேன், அதுக்குள்ள டோட்டலா விஷயத்தையே மறந்து போயிட்டேன். மறந்துட்டியா? அண்ணி, லக்ஷ்மி தான் காரணம். லக்ஷ்மி தான் விராஜுக்கு புரிய வச்சிருக்கா. இன்ஃபேக்ட் விராஜுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. எல்லா விஷயத்துல எதுக்காக மூக்க நுழைக்கிறா? இவெல்லாம் ஒரு பொண்ணா? விராஜ் ஓகே சொன்னதுனால மலிஷ்காவும் ஓகே சொல்லிட்டா. ஏ மலிஷ்கா என்ன பால் குடிக்கிற குழந்தையா? அவளுக்கு அறிவில்லையா? எது சரி எது தப்புன்னு யோசிக்க மாட்டாளா? விராஜ் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் மலிஷ்கா நெத்தியில துப்பாக்கியை வச்சு யாரும் சம்மதிக்க சொல்லல. அவளை யாரும் மிரட்டல. அவளே இதுக்கு சம்மதிச்சிருக்கான்னா இதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என் பேச்ச நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அது இங்க என்ன பாரு, நான் குறைச்சலா தான் பேசுவேன், ஆனா விஷயத்தை சட்டுன்னு புரிஞ்சுக்குவேன். நீ வாயை மூடிக்கிட்டே இரு. நான் சொல்றது கேளுங்க. வாயை மூடுன்னு சொன்னேன். அது போதும், பேசி முடிச்சாச்சு. என்ன நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க? கரிஷ்மா, அம்மா கரெக்டா தான் சொல்றாங்க. மலேஷ்கா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கு. லக்ஷ்மி வந்ததால மலேஷ்கா இன்செக்யூர்டா ஃபீல் பண்றா. ரொம்ப பயந்துட்டா. ஆமா அண்ணி, ஆப்வியஸ்லி மலிஷ்காவோட இடத்துல லக்ஷ்மி வந்தா அவ கண்டிப்பா இன்செக்யூரா ஃபீல் அதுக்கு பண்றா. நாம என்ன பண்றது? மலிஷ்காவை ஏத்துக்கலாமா? லக்ஷ்மியை விரட்டிடலாமா?
லக்ஷ்மியோட இருக்கிற உறவை முறிச்சுக்கன்னு ரிஷி கிட்ட சொல்லலாமா? ஹ, இதெல்லாம் நடக்காது கரிஷ்மா. இன்னும் ஒரு வருஷத்துக்கு ரிஷி லக்ஷ்மியை விட்டு பிரிய மாட்டான். ஒரு வருஷம் முழுக்க லக்ஷ்மி கூட சேர்ந்து ரிஷி வாழ்ந்தாகணும். சோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிரிய கூடாது. அவங்க பிரியறதுக்கு நானும் விட மாட்டேன். என்ன நடந்தாலும் விட மாட்டேன். அண்ணி, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரிஷி நிரந்தரமா லக்ஷ்மிக்கு சொந்தமாயிடுவான். இது நான் கொடுக்குற கேரண்டி. முதல்ல ஆயுஷ்க்கும் எனக்கும் தான் பிடிச்சது. இப்போ வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் லக்ஷ்மியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே லக்ஷ்மியை பிடிக்க ஆரம்பிச்சிடும். லக்ஷ்மி மேலே அன்பா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் லக்ஷ்மிக்காக உயிரியே கொடுப்பாங்க. மலிஷ்கா, நான் சொல்றத கேளு. மலிஷ்கா, இங்க வா. இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்போ பண்டிதர் வருவாரு. அவர்கிட்ட இந்த தட்டை கொடுத்துரு. அவர் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதத்தை சாமி கிட்ட வச்சிருவாரு. ஆல் ரைட். நீ விராஜ் பக்கத்துல போய் நில்லு. ரிஷி, வணக்கம் பண்டிதரே. தீர்க்க சுமங்கலி அருமா. இந்தாங்க. மலிஷ்கா, நீ உன்னோட தட்டை பண்டிதர்கிட்ட கொடு. கொடுங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி எப்பவும் கோயிலுக்கு வந்திருக்க மாட்டீங்க இல்லையா? கிளப்ஸ், பப்ஸ், ஹோட்டல்ஸ் அங்கெல்லாம் போயிருக்கோம். ஆனா கோவிலுக்கு முதல் வாட்டி நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. நான் ஒன்னும் கூட்டிட்டு வரல. அம்மா தான் உங்களை கூப்பிட்டுருக்காங்க. இவங்க கூப்பிடாம யாராலையும் உள்ள கூட நுழைய முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. இந்த அம்மா உங்க ரெண்டு பேருக்கும் உங்களுடைய உறவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு விரும்புறாங்க. நான் சும்மா ஒரு வழிகாட்டி தான். ரிஷி, இப்போ கை கூப்பி நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். மனசுல என்ன இருக்கோ அதை நீங்க கேளுங்க. இந்த அம்மா கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பா. நீயும் தான் உன் மனசுல என்ன இருந்தாலும் அதை நீ கேட்டுடு. அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். அம்மா தாயே, உலகத்துக்கே நீங்க தான் அம்மாவா இருக்கீங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அம்மா கிட்ட கேட்காத வரைக்கும் அவங்க எப்படி கொடுப்பாங்க? ஆனா நான் எதுவும் கேட்காமலேயே நீங்க எனக்கு எல்லாமே கொடுத்துட்டீங்க. நான் என்ன கேட்க? நான் கேட்டதை நீங்க கொடுக்கல. என் கண் முன்னாடியே பறிக்கிறீங்க. நான் யாரை லவ் பண்றதுன்னே தெரியல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? என் இடத்த நீங்க இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டீங்க. ரிஷி பாவம் டென்ஷன்ல இருக்கான். ஆனா என்ன விஷயம்னு தான் தெரியல. அதுக்கு என்ன காரணமா இருந்தாலும் ப்ளீஸ் அதை நீங்க தான் போக்கணும். அவருடைய டென்ஷனை நீங்க தான் குறைக்கணும். அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது.
நல்லது கெட்டதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும்ல. ரிஷி வாழ்க்கையில வருத்தப்படக்கூடாது. அவருக்கு என்ன கிடைக்கணுமோ, எங்க குடும்பத்துக்கு என்ன கிடைக்கணுமோ, எங்க எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை கொடுங்க. என்ன வேணா செய். நான் என்ன விரும்புறேனோ அதை எனக்கு கொடுத்தா போதும். எனக்கு அது வேணும். எப்படியாவது நான் அதை அடைஞ்சே தீருவேன். பண்டிதரே, இவங்க எங்களோட ஃப்ரெண்டு மலிஷ்கா, அவரு விராஜ். இவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இவங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த அம்மனோட அருள் உங்களுக்கு என்னன்னைக்கும் இருக்கும். நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. இந்தாங்க. ஒரு நிமிஷமா, இவரு உங்களோட கணவரா? ஆமா. சரி, ஒரு நிமிஷம். இல்லப்பா, ஒரு கையில வாங்க கூடாது. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாங்கிக்கங்க. விராஜ், கோயிலுக்கு வந்தது எப்படி இருக்கு? This is so peaceful. I mean, it's so pretty out here. இந்த கோவில் அம்மன் இருக்காங்கல்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப வா. இப்ப நான் என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாத்தையும் நீதான் பண்ற. எப்ப பேசுறது? நானா பண்ண? எல்லாம் அவன் தான் பண்ணா. சரி விடு, நான் உன்கிட்ட பேச விரும்பல. இன்னும் டைம் இருக்கு. இந்த டிராமாவை ஸ்டாப் பண்ணு. கோவில் நின்னு போய் பேசாத. நான் போய் பேசல, டிராமா பண்ணல. டிராமா தான் பண்ற. அதான் தெரியுது. நீ விராஜ கல்யாணம் பண்ணிக்கிறதே டிராமா தானே? நீ என்ன லவ் பண்ற, நான் உன்னை லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும். சும்மா பேசாத. நீ அத கூட பண்ணல மலிஷ்கா. கடைசி முறையா சொல்ற. இப்பவே போய் விராஜ் கிட்ட நீ என்ன லவ் பண்றங்கிற விஷயத்தை சொல்லிடு. உடனே இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்க கூடாது. ஏன் சொல்லு. என்ன நான் சொல்றேன். இல்லனா என்ன கேள்விப்ப? என்னடா பண்ணுவ? நான் நேரா அந்த விராஜ் கிட்ட போய் நம்மளோட அஃபேரை பத்தி நானே அவன்கிட்ட சொல்லுவேன். நீ என்ன லவ் பண்ற, நானும் உன்னை லவ் பண்றங்கிற விஷயத்தை அவன்கிட்ட சொல்லுவேன். அப்புறம் சொல்லிடுவியா? கண்டிப்பா சொல்லுவேன் மலிஷ்கா. ஆல் ரைட், போய் சொல்லு. நானும் இதை தான் விரும்புறேன் ரிஷி. நீ விராஜ் கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் நான் விரும்புறேன். விராஜ் கிட்ட மட்டும் இல்ல, மொத்த உலகத்துக்கும் இதை சொல்லு. நீ இதை பண்ணாலாவது லட்சுமிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் இல்லையா? என்னாச்சு? ஏன் தயங்குற? சும்மா பேச்சுல தான் தைரியம் எல்லாம். மலிஷ்கா, தயவு செஞ்சு என்ன தூண்டி விடாத. உனக்கு என்ன பத்தி தெரியாது. மத்தவங்களை ஹர்ட் பண்ற ஆள் நான் கிடையாது. ஆனா இப்ப இதை தவிர என்கிட்ட வேற ஆப்ஷனும் இல்ல. இப்பவே நான் விராஜ் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். நம்மளுடைய அஃபேரை பத்தி. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை. இவங்க 2 பேரும் எங்க போனாங்க?
நமக்கு பின்னாடி தானே வந்தாங்க. அங்க பாரு, வந்துட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்க? நான் பேசி பார்க்கறேனே. ரிஷி அங்கே நில்லு. லக்ஷ்மி! ரிஷி, நீ நல்லா இருக்கல? ஒன்னாகலே? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? கடவுள் மாதிரி வந்து என் உயிரை காப்பாத்திட்டு அந்த ஆண்டவன் உனக்கு நீண்ட ஆயுள கொடுப்பாமா. உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைக்கணும். தீர்க்க சுமங்கலியா இருப்பமா. உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு நல்ல புருஷனும் நல்ல குடும்பமும் அமையுமா. கடவுள் தான் எனக்கு இவரை கொடுத்திருக்காரு.